பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாளில உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆண்டவர் என்னை வழி நடத்துறாரா, நான் இப்படியே தான் இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்க, அவங்க குடும்ப சூழ்நிலைகளை நினைத்து, அவங்க பிஸ்னஸ் சூழ்நிலைகளை நினைத்து, வேலை இல்லாத சூழ்நிலைகளை நினைத்து என்ன பண்றாங்க, கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. என்னை இப்படிதான் நடத்தி, என் வாழ்க்கை இப்படிதான் போகுமா, என் வாழ்க்கை இப்படிதான் நடத்திட்டு போவாரா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஆண்டவர் மேல கோவப்படுறாங்க. ஆனா பரிசுத்த வேதாகமத்துல அருமையாக ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த நாளில பாருங்க, சங்கீதம் 48:14, இந்த தேவன் என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆமாம் பிரியமானவர்களே, என்னைக்கு மட்டும் நடத்த மாட்டாரு. போன மாசம் மட்டும் நடத்தினாரு, இந்த மாசம் நடத்தல, அப்படி இல்லை. போன வருடம் என்ன அழகா நடத்தினாருங்க, இந்த வருடம் என்ன நடத்துறாரா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்வீங்க. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, உன்னை மரண பரியந்தமும் உன்னை நான் என்ன பண்ணுவேன், நடத்துவேன். நீ சாகிற வரைக்கும் உன்னை நான் அருமையா நடத்துவேன். உன் குடும்பத்தை அருமையா நடத்துவேன். உன் பிள்ளைகளை நான் அருமையா நடத்துவேன். உன் பிசினஸ் நான் அழகா நடத்துவேன். டவுட் படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. என் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையை நீங்க என்ன பண்ணாதீங்க, வீணா யோசிக்காதீங்க. என் மேல அதிகமான நம்பிக்கை வைங்க. நம்பிக்கை வைக்கும் பொழுது மரண பரியந்தமும் உங்களை நடத்துவார். என் பிள்ளை என்னை வழி நடத்தல, என் கணவர் என்ன சரியான முறையில நடத்தல, ஒருத்தவங்க ஒரு காரியத்தை குறித்து ஒவ்வொரு நாள் என்ன பண்றாங்க, புலம்பிக் கொண்டு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை என்ன பண்ணிருக்கிறாரு, வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறாரு. இன்றைக்கு உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறாரு. இன்றைக்கு உங்களை ஏந்தி கொண்டிருக்கிறாரு. இன்றைக்கு அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக போய் கொண்டிருக்கிறது. கடந்த நாட்களை எப்படி காத்தாரோ, கடந்த நாட்கள்ல எப்படி உங்களை வழி நடத்தினாரோ, அதே போல இந்த நாளில நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நாளில உங்களை அருமையாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இன்னும் சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நிச்சயமா நடத்துவார். மரணம் பரியந்தம் உங்களை வழி நடத்துவார். இன்னைக்கு மட்டும் இல்லை, நாளைக்கு மட்டும் இல்லை, இந்த மாசம் முழுவதும் இல்லை, அடுத்த மாசம் மாத்திரம் இல்லை, நீங்க ஜீவன் உள்ள வரைக்கும், இந்த பூமியில நீங்க ஜீவனோடு வாழ்கிற வரைக்கும் மரண பரியந்தமும் உங்களை என்ன பண்ண போறாரு, வழி நடத்துவார். அதனால நீங்க என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. ஐயோ என்னை வழி நடத்தல, என்னை கடவுள் மறந்துட்டார், மறக்க மாட்டார். நீங்க தான் கடவுளை மறந்து போவீங்க, அவர் மறக்கவே மாட்டார். உங்க சூழ்நிலைகளை அவர் அறிந்திருக்கிறார். உங்க சூழ்நிலைக்கு பதிலை தர வல்லவரா இருக்கிறார். உங்க சூழ்நிலைகளை மாற்றக்கூடியவர் அவர். அவர் மேல நம்பிக்கை வைக்கணும், அவரை விசுவாசிக்கணும். நிச்சயமா என் தேவன் என்னை கைவிட மாட்டாரு, என்ன அவர் வழி நடத்துறாரு. மரண பரிந்து என்ன வழி நடத்துவேன்னு சொல்லி இருக்கிறாரு. அதை நம்பணும், அதை விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசிக்கும் பொழுது, நம்பும் பொழுது அவர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில உங்களை எந்த நாள்ல எப்படி நடத்தணும் வழி அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடத்துவார். 2023 என்ன நல்லா நடத்தினாருங்க. இந்த 2024 என்ன வழி நடத்துறாரா என்னன்னு தெரியலங்க. இல்ல, அவர் வாக்கு மாறாத தேவனா இருக்கிறார். அவர் சொன்னதை அப்படியே செய்கிறவர். சொன்னதுதான், நான் உன்னை வழி நடத்துவேன் அப்படின்னு சொன்னா வழி நடத்துவார். மரண பரிந்து உன்னை வழி நடத்துவேன், நிச்சயமா நடத்துவார். அவர் இன்றைக்கு வழி நடத்தி கொண்டு இருக்கிறபடினாலதான் இன்றைக்கு நீங்க ஜீவனோடு இருக்கிறீங்க. அவர் உங்களை வழி நடத்தல அப்படின்னாக்கா இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்க முடியாது. இந்த நாளில அவர் சொல்லியிருக்கிறாரு, மரண பரியந்தமும் உங்களை என்ன பண்ணுவாரு, நிச்சயமா வழி நடத்துவேன்னு சொல்லியிருக்கிறாரு. வழி நடத்துவாரு. உங்க பிள்ளைகளை வழி நடத்துவாரு, உங்க கடையை வழி நடத்துவாரு, உங்க பிசினஸ் வழி நடத்துவாரு, உங்க குடும்பத்தை வழி நடத்துவாரு. நீங்க எந்தெந்த காரியத்துல நீங்க முன்னேறி செல்ல ஆசைப்படுகிறீங்களோ, எந்தெந்த காரியத்துல நீங்க முன்னேறி செல்ல ஆசைப்படுகிறீங்களோ, அதை நிச்சயமா அவர் உங்க கூட இருந்து வழி நடத்துவார். ஆமா, விசுவாசிங்க, நம்புங்க, அவர் மேல் நம்பிக்கை வைங்க. அவர் சொன்னதை அப்படியே நம்புங்க, நிச்சயமா உங்க வாழ்க்கையில அவர் வழி நடத்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? என்னோட கூட சேர்ந்து ஜெபிங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன்.
எதை பத்தி கவலைப்படாதீங்க. என்ன அவர் நடத்தவே இல்லை, நடத்துறாரா என்னன்னு தெரியல எனக்கு. அவர் நடத்தினா எனக்கு இப்படியெல்லாம் வருமா சூழ்நிலை, அவர் நடத்தினா எனக்கு இந்த பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கின்னு தவிச்சுக்கின்னு இருக்கீங்களா? இந்த நாளில நம்ம செபிக்க போகிறோம். நீங்க செபிக்கிற செபத்தை கேட்டு, நான் செபிக்கிற செபத்தை கேட்டு ஆண்டவர் இன்றைக்கு உங்களை நல்ல வழிகளில் நடத்த உதவி செய்ய போறார். கண்களை மூடி செபிங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. மரண பரியந்தமும் வழி நடத்தி கொண்டிருக்கீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. பெற்றவர்கள் பிள்ளைகள் மறந்தாலும், பிள்ளைகள் பெற்றவர்களை மறந்தாலும் ஆண்டவரே, சொந்த பந்தம் மறந்தாலும் தகப்பனே, ஹல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவர் நீங்க மறக்காமல் இருப்பதற்கு நன்றி. எங்களை ஆண்டவரை மரண பரிந்த வழி நடத்த போறீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்ப நான் பயந்து கொண்டு இருந்த தகப்பனே, என்ன ஆகுமோ ஏதாகுமோ, நான் மறுத்துருவனும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து கொண்டு இருந்தேன். கடையை மூடிடுவனும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து கொண்டு இருந்தேன். என் பிசினஸ் ரொம்ப லாஸா போய் என் பிசினஸ் க்ளோஸ் பண்றோம்னு நினைச்சேன், பயந்து கொண்டு இருந்த ஆண்டவரே. இது எல்லாவற்றிலும் நீங்க கூட இருந்து என்னை வழி நடத்தினபடினால் நமக்கு நன்றி ஆண்டவரே. பிசினஸ் நல்ல முறையில நடக்க, இந்த கடை நல்ல முறையில நடக்க, என் குடும்பம் நல்ல முறையில நடக்க, என் பிள்ளைகள் நல்ல வழியில நடக்க, என் பிள்ளைகள் நல்ல வழியில எங்களை கொண்டு போக நீங்க உதவி செய்தீங்க, நமக்கு நன்றி. அனுகிரகம் பாராட்டினீங்க, நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை ஆண்டவர் மூடி மறைத்துக் கொள்ளுங்க, உண்மை மாத்திரம் வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. எல்லாவற்றுமாய் கருத்தை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உண்மை நம்ப, உண்மை விசுவாசிக்க நீர் மரண பரிந்தமும் எங்களை வழி நடத்துவீர், எங்கள் குடும்பத்தை வழி நடத்துவீர், நாங்கள் செய்கிற காரியங்களை எல்லாவற்றிலும் வழி நடத்துவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா, நம்புகிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. தேவன் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.